கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். போன மாதம் பூரா ஆண்டவர் எங்களை கண்ணின் மணி போல காத்தாரல்ல. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினீங்களா? நீங்க எல்லாரும் நன்றி செலுத்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எங்களை கண்ணின் மணி போல காக்கிறவர். எவ்வளவோ துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வழியாக நீங்க கடந்து போயிருப்பீங்க. ஆனாலும் ஆண்டவர் உங்களை இன்று வரையும் காக்கிறாரல்ல. நாங்க நன்றி செலுத்துறவங்களாக இருக்கணும். நன்றி உள்ளவர்களை தேவனுக்கு மிகவும் பிரியம். இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது. லூக்கா 1:68 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க யோசிக்கிறீங்க ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும், ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நான் இந்த மாதத்துல பெற போறேன்னு வந்தா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சிஸ்டர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு நன்றி பலி ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வருடத்துல முதல் ஆண்டுல நிறைய பேர் வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீங்க. வாக்குத்தத்தம் அநேகருக்கு நிறைவேறாம இருக்கும். ஜூன் மாதத்துல முதல் மாசத்துல வந்திருக்கிறோம். சிஸ்டர், இன்னும் என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறல, நான் இன்னும் சிறையிருப்பான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று அநேகர் சொல்லுறீங்க. ஆனா ஆண்டவரை நீங்க துதிக்கும் போது, அவரை சோஸ்தரிக்கும் போது, அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும் போது ஆண்டவரே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரும் நன்மையான ஈவுகளை கண்டடைய செய்கிறவருமா இருக்கிறாரு. அதனால லூக்கா 68 இருந்து நாங்க 75 வரையும் வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை தந்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளை இடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களையும் நம்மை பகைக்கிற யாவர்கள் கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். எங்களுடைய இரட்சணிய கொம்பு யாரு? எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் யாரு? இயேசு. அவரை நாங்கள் சோஸ்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை தேடி வருகிறவர்கள் இந்த மாதத்துல விடுதலைகளை பெறுவீங்க. விடுதலைகளை கொடுக்கிறவர் அவரே. அவரே ஒளியின் வடிவாய் இருக்கிறாரு. அதனால அவரை சோஸ்தரியுங்க. அவருக்கு நன்றி பலி ஏறெடுங்க. உங்கள் சிறையிருப்புகளை அவரே மாற்றுகிறவர். இன்றைக்கு அநேகர் டிப்ரெஷன்கள்ல இருக்கிறீங்க, கொள்ளை நோய்களில் இருக்கிறீங்க, ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறீங்க, குடும்ப சமாதானத்திற்காக காத்திருக்கிறீங்க, திருமணத்திற்காக காத்திருக்கிறீங்க, பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறீங்க. ஆனா இன்னும் ஒரு நன்மையானதை காணலையே சிஸ்டர். சிறையிருப்பான வாழ்க்கையா இருக்கே, இருளிலேயே இருக்கிறோமே சிஸ்டர் என்று சொல்லுறீங்களா? உண்மையா சொல்றேங்க, ஆண்டவரை தேடி வாங்க, இயேசுவை தேடுங்க. அவரே வெளிச்சம், அவரே வெளிச்சத்தின் பாதையில் அழைத்து செல்லுகிறவர். உங்களுடைய பாதைகள் கடினமாக இருக்கலாம், இருள் நிறைந்ததா இருக்கலாம், ஆனா எங்களுடைய இயேசுவே விடுதலை கொடுக்கிறவர். அப்ப இந்த மாத துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வரும்போது அவருக்கு நன்றி சொல்லுகிறவங்களா நீங்க இருக்க போகணும். அவரை தூசிக்க கூடாது. ஆண்டவர் எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்துட்டாரு, இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு என்று அவரை மறுதளிக்க கூடாது. நீங்க மறுதளிக்கும் போது சத்துரு சந்தோஷப்படுவான். துன்பங்கள் ஏன் கொடுக்கப்படுகிற தெரியுமா? பொண்ணு நல்லா உருக்கப்படும், அது காய்ச்சப்படும், அது வேறு பிரிக்கப்படும். ஏன் தெரியுமா? அது சுத்த பொண்ணாக விளங்குவதற்கு. அதே போலதான் உங்களோட வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் கொடுக்கிறது எது தெரியுமா?
ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்று நீங்க அறிய வேண்டாமா? நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? அவர் உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீங்க. அவர் ஜாதி மத இன வேறுபாடு பார்ப்பவர் அல்ல. இந்த மாதத்துல அவர் உங்கள் சிறையிருப்புகளை மாற்ற விரும்புகிறார். அப்படியானால் அவருடைய வழியில் வாங்க, விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. சிறையிருப்பில் இருக்கிறவர்களை தேவன் விடுதலை கொடுக்கவே இந்த மாதத்தில் அழைக்கிறாரு. அதனால எந்தெந்த வீடுகளில ஜபங்கள் இல்லையோ ஜபத்து நில்லுங்க. எந்தெந்த வீடுகளில வேத வாசிப்பு இல்லையோ வேதத்தை அனுதினம் தியானியுங்க. உங்கள் துக்க நாட்கள் குறைக்கப்படும் வேண்டுமானால் ஜபத்துல நிலைநிற்க வேண்டும். உங்களுக்கு எதிராக பொல்லாத மனிதர்களிடமிருந்தும் பொல்லாத சத்துருக்களிடமிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே. அவரே ஒளியின் வடிவாய் இருக்கிறார். அவருடைய சத்தியத்தை பின்பற்றி அவரின் வழியில் வருகிறவர்கள் நிச்சயமாக வெளிச்சத்தை காண்பார்கள். அப்படியானா நீங்க எல்லாரும் இந்த மாதத்துல ஆண்டவரை சோஸ்தரிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நன்றி பலி ஏறெடுப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வரும்போது அவரை முதன்மைப்படுத்துங்க. அவரை இன்னும் அதிகமா தேடுங்க. அப்ப அவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து வெளிச்சத்தின் பாதையில் உங்களை அழைத்து செல்வார். இந்த மாதத்துல ஆண்டவரை நீங்க துதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் ஒரு வெளிச்சத்தை காண முடியாதுன்னு இருக்கிறீங்களோ அந்த வெளிச்சங்களை நீங்க இந்த மாதத்துல நிச்சயமாக காண்பீங்க. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்பா, ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பான தகப்பனே, அப்பா, அநேக பிள்ளைகள் சிறையிருப்பான வாழ்க்கைகளோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, அப்பா, இயேசுவின் வழியில் வருகிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். உமது பாதையில் இவர்களை அழைத்து கொண்டு வாங்க. ஆண்டவரே, அநேக தேவ பிள்ளைகள் ஜெபிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளே சிறையிருப்புகள் மாற வேண்டும் ஐயா. ஜெபத்தில் நிலை நிற்கவும், வேதத்தில் நிலைத்து நிற்கவும் உதவி செய்யுங்க. நீரே ஒளி. உமது வழியில் வருகிறவர்களுக்கு விடுதலை உண்டு என்று உணர்ந்தவர்களாக துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வரும்போது அதன் வழியில் ஓடாமல் உமது பாதையில் வர உதவி செய்யுங்க. உம்முடைய பாதத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சிறையிருப்பான வாழ்க்கைகளை வாழுகிற பிள்ளைகளுக்கு இன்று விடுதலை கடந்து போனதற்காய் நன்றி. இஸ்ரவேலின் தேவனுக்கே சோஸ்திரம் உண்டாவதாக. உம்மை நன்றி பலி ஏறெடுக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை சோஸ்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கட்டு நிற்கிறோம் பிதாவே. ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.